திங்கட்கிழமை எல்லாரும் ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனா நான் வீட்ல இருந்துகிட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி இன்னைக்கு என்னலாம் பண்ணலாம்? ஏதாச்சும் டிஃபரெண்டா சமைக்கலாமா? இல்லனா நம்ம ஒழுங்கா குளிச்சு ஒரு வாரம் ஆகுது. தலை வேற ரொம்ப கடிக்குது. அப்புறம் என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு தூங்குறது தான் பெஸ்ட். என்னைக்குமே நான் இவ்வளவு சீக்கிரமா எழுந்ததே கிடையாது. இன்னைக்கு ஏன் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது? சரி கொஞ்ச நேரத்துக்கு தூங்க ட்ரை பண்ணுவோம். ஐயே என்ன சவுண்ட்! காலங்காத்தால இந்த சேவல் வேற கொக்கரக்கோன்னு கத்திட்டு இருக்கு. இப்ப எதுக்கு அது கத்திட்டு இருக்கு? ஏன் விடிஞ்சிட்டுன்னு எனக்கு கண்ணு தெரியலையா? அதுக்கு போட்டியே இந்த குயில் வேற. ஆனா அது எதுக்கு கத்திட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. குயில் அழகா பாடுன்னு சொன்னது எவன்னு தெரியல. என்னைக்கு அழகா பாடிச்சுன்னு எனக்கும் தெரியல. சொன்னவே குயில் பாடுறது எங்க இருந்து கேட்டா எப்படி கேட்டாலும் தெரியல. ஒரு நாள் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் வீட்டு முன்னாடி போய் பிடிச்சு விடணும். அப்போ அவனுக்கு தெரியும் குயில் பாடுதா இல்ல கழுத கணைக்குதான்னு. அம்மா என் சாக்ஸ பாத்தீங்களா? அடுத்து இவே வேறயா? அவனுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இல்ல. சீக்கிரம் போய் வெறுப்பேத்துவோம். மவனே செத்தாடா. அம்மா காணல. அவன் அக்கா இருக்கல்ல வரேன். ஐயோ ஒத்த கால சாக்ஸ் காணுமே. சரி அங்க போய் தேடி பாப்போம். அங்கேயும் இல்ல. அம்மா என்னையே பார்த்த மாதிரி இருக்குது. எத்தனை வாட்டி நான் தேடி இருப்பேன். இன்னைக்கு அவன் தேடட்டும். சரி கொஞ்சம் சோர்வா இருக்கு படுப்போம். எங்க போனா? இங்கதான் வரான். அம்மாவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சார் என்ன பண்றீங்க? என்னோட சாக்ஸ் பாத்தியா? எந்த சாக்ஸ்? வீட்டுக்குள்ள போடுறதா இல்லனா ஸ்கூலுக்கு போடுறதா? நல்ல சாக்ஸா இல்லனா அந்த கிழிஞ்சு போன சாக்ஸா? Black கலரா இல்லனா ப்ளூ கலரா? இல்ல ஒண்ணும் இல்ல. எத்தனை வாட்டி என்ன பண்ணிருப்ப? அம்மா சாக்ஸ் கிடைச்சிட்டு. என்னது? ச்சே அவசரப்பட்டு போய் சந்தோஷப்பட்டுட்டோம் போல. கிடைச்சிட்டா மக்களே. எங்க இருந்துச்சு? என் பேக் பக்கத்துல இருந்துச்சுமா. சரி சரி சாப்பிட்டல்ல? சாப்பிட்டுட்டேம்மா. சரி மக்களே அப்ப டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போயிட்டு வா. என்னது அவனுக்கு ஸ்கூலா? ஆமா. நான் வீட்ல இருக்கும்போது நீ ஸ்கூலுக்கு போறது நினைச்ச கஷ்டமா இருக்கு பிரவீன். சரி பரவாயில்ல கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா. நீ ரொம்ப சந்தோஷத்துல தான் பேசுறேன்னு தெரியுது. எனக்கு இன்னைக்கு பிடி பீரியட் இருக்கே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் தான் இருக்குது. அதனால எனக்கு ஜாலி தான். அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சரி மக்களே நெல்லு, நான் உன்னை அனுப்பி விடுறதுக்கு வரேன். எங்க அனுப்பி விடவா? அவன் என்ன ஃபாரினுக்கு போறான்? இங்க இருக்க ஸ்கூலுக்கு தான போறான். ஒரு நாளாவது என்ன இப்படி கிளப்பி விட்டுருக்காவளா? சரி இன்னைக்கு தான் நமக்கு லீவ் ஆச்சே. எதை பத்தி யோசிக்காம ஜாலியா இருப்போம். அவனுக்கு ஒரு பீரியட் தான் பிடி பீரியட். ஆனா எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாவே பிடி பீரியட் தான். அடுத்தது போதும் போய் குளி. தலைக்கு வேணா உள்ளி செம்பருத்தி ஏதாச்சும் போட்டு குளி. அம்மா வேப்பல இருக்கா? அது பக்கத்து வீட்டு மரத்துல தான் பறிக்கணும். வேணும்னா போய் பறிச்சிட்டு வா. இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது. வேலையா? ஒருவேளை இன்னைக்கு தெரியாம லீவ் எடுத்துட்டோமோ? தீப்தி சீக்கிரம் போய் குளி. போறேன். இனி கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம்னா லீவுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. செருப்பாலே அடிச்சு துரத்திடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளே கிளம்பிடுவோம். என்னதான் இருந்தாலும் சுத்தம் தாப்பா நம்மளுக்கு முக்கியம். எப்பாடா ஒரேடியா குளிச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா குளிச்சது மாதிரி இருக்கு. குளிக்கும் போது அவ்வளவு பாண்டாளுக்கு போகுது. கஷ்டப்பட்டு தேய்ச்சி குளிச்சிருக்கேன். இனியாச்சும் டெய்லியும் குளிக்கணும். சரி சாப்பிட போவோம். ஸ்கூலுக்கு போகாம வீட்ல உட்கார்ந்து பொறுமையா சாப்பிடுற சுகமே தனி சுகம்தான். ஆனா என்ன சேமியா தான் கிண்டிட்டாங்க. பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம இஷ்டம் தான். ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் நான் இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ண போறேன்னு பார்க்கணுமா? மறக்காம நாளைக்குள்ள வீடியோவை பாருங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிடலன்னா போய் சாப்பிடுங்க. எப்பவுமே நம்ம காலை உணவை தவற விட்டுற கூடாது. அப்படி விட்டோம்னா உடம்புல பாதிப்புகள் ஏற்படும். அதனால எல்லாரும் மறக்காம சாப்பிட்டுருங்க சரியா? எங்க வீட்ல சேமியா தான். உங்க வீட்ல அநேகமா நல்ல சாப்பாடு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இப்படி வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. இனி ஏதாச்சும் வேலை இருந்தா பாப்போம். ஆமா நம்மளுக்கு என்ன வேலை? இன்னைக்கு தான் லீவ் ஆச்சே. சரி கொஞ்ச நேரம் டிவி பாப்போம். தீப்தி ஒரு நிமிஷம் நில்லு. சொல்லுங்கம்மா. உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா என்ன? இல்லம்மா என்ன பண்ணணும் சொல்லுங்க. சரி மக்களே கொஞ்சம் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாயேன். சரிம்மா வாங்கிட்டு வரேன்.
என்னெல்லாம் வாங்கிட்டு வரணுமா? தூரம் பருப்பு 1/4 கிலோ, அப்புறம் பூண்டு ஒரு 100 பூண்டு வாங்கிட்டு வா. 100 பூண்டு வச்சு என்னம்மா பண்ண போறீங்க? ஐயோ நீ வேற, 100 கிராம் பூண்டு. அத கடைக்காரர்கிட்ட சொல்லு, அவருக்கு புரியும். தக்காளி ஒரு 1/2 கிலோ வாங்கிக்க. சரிம்மா, போயிட்டு வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வானே. சரி சரி. தீப்தி ஒரு நிமிஷம் இங்க வா. சொல்லுங்கம்மா. அப்படியே 1/2 கிலோ பல்லாரியும் வாங்கிட்டு வந்துரு. சரி சரி. தீப்தி இங்க வா. வேற என்னம்மா வேணும்? கொஞ்சம் உளுந்து வாங்கிட்டு வா, நைட்டுக்கு ஊற போடணும். தோசை மாவு காலியாக போகுது. சரிம்மா, வாங்கிட்டு வந்துடுறேன். வேற ஏதாச்சும் வேணுமா? இல்ல இல்ல போதும். இதுல எதையும் மறக்காம வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. ஐயோ மறந்துட்டேனே. தீப்தி மக்களே இங்க வா. அடுத்து என்ன வேணும்? ஒரு தேங்காய் மட்டும் வாங்கிட்டு வா மக்களே. நைட்டுக்கு தோசை கூட சட்னி வச்சிருவோம். ஒரு பேப்பர் பென் எடுத்துட்டு வரவா? உங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒவ்வொண்ணா சொல்லிட்டு இருக்கியே. அவ்வளவுதான், இது மட்டும் வாங்கிட்டு வந்துரு. தேங்காவை மறந்துடாத. சரி சரி. மக்களே மொத்தம் 8 பொருள் சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு வந்துரு. இப்பவே 4 மறந்துடுச்சு. இனி அங்க போய் எத்தனை ஞாபகம் இருக்குமோ. சரி போவோம். தீப்தி மக்களே. என்ன? இங்க வா ஒரு நிமிஷம். வர முடியாது. இங்க வாட்டி கொஞ்சம். இருங்க வரேன். சொல்லுங்க என்ன வேணும்? பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரியா? ரோட்ல நிறைய நாய் எல்லாம் நடமாடுதுன்னு கேள்விப்பட்டேன். எதிரில ஏதாச்சும் நாய் வந்தா கையில குச்சி வச்சுக்க சரியா? ஓரமா போயிட்டு ஓரமா வா. ரோட்டை கிராஸ் பண்ணும்போது 2 சைடு வண்டி வருதான்னு பார்த்துட்டு கிராஸ் பண்ணு. சரி பத்திரமா போயிட்டு வா. இப்போ இதுக்குதான் என்ன திரும்ப வான்னு கூப்பிட்டீங்களா? ஆமா. எங்கேயும் பறக்க பார்த்துட்டு நிக்காம நேரா போயிட்டு. போதும், நீங்களே போயிட்டு வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன் மக்களே போயிட்டு வா. அம்மா தானே இதெல்லாம் சொல்லி தரணும், அப்படின்னா யார் சொல்லி தருவா? சரி நானே போறேன். ஆனா அடுத்த வாட்டி மட்டும் தயவு செய்து வான்னு கூப்பிட்டுறாதீங்க. சரி சரி சீக்கிரம் போயிட்டு வா, டைம் ஆயிடுச்சு பாரு. எனக்கு இங்க 1008 வேலை இருக்கு. நேரத்தை கடத்திட்டு இருந்தது நானா இல்லனா இவங்களா? ஒண்ணும் புரியல. சரி நம்ம போயிட்டு வருவோம். எப்பாடா, ஒரேடியா வந்துட்டோம். வெளியில என்னம்மா வெயில் அடிக்குது. லைட்டா போயிட்டு வரதுக்குள்ளே கை கருத்துது. அது நம்ம கை கலர். அதுதான் நம்ம கை கலரே. எப்பா முடியல, கொஞ்ச நேரம் படுத்து எழும்புவோம். தீப்தி இங்க வா. ஆரம்பிச்சிட்டாங்களா? வரேம்மா. சொல்லுங்க. ஏடி அந்த பக்கத்து வீட்ல இருக்க கருவேப்பிலையை கொஞ்சம் உருவிட்டு வாயா. எத்தனை இலை வேணும்? கொஞ்சம் கொத்தா பறிச்சிட்டு வா. கொத்தா பறிச்சா அவ கண்டுபிடிச்சிருவாளே. ஆடு கடிச்சிட்டு போயிட்டுன்னு சொல்லிரலாம். அப்பன் சரி பறிச்சிட்டு வரேன். எம்மா சீக்கிரம் பறிச்சிட்டு அவ பாக்குறதுக்குள்ள ஓடிரணும். எம்மா எம்மா கருவேப்பிலை கொண்டு கிச்சன்ல வச்சிருக்கேன். சரி அங்க வச்சிரு, நான் எடுத்துக்கிறேன். மக்களே கொஞ்சம் உப்பு தீந்துடுச்சு, பக்கத்து அக்கா வீட்ல கொஞ்சம் வாங்கிட்டு வாயா. போங்கம்மா. மக்களே போயிட்டு வா மக்களே. இரு நான் கப்பு தரேன். இந்த கப்ல கொஞ்சம் வாங்கிட்டு வா. தாங்க. அம்மா இந்தாங்க. வாங்கிட்டியா மக்களே? இந்த சாம்பாரை கொண்டு அந்த அக்காக்கு கொடுத்துரு. அவங்களுக்கு எதுக்கு சாம்பார்? நம்மளுக்கு உப்பு எல்லாம் தந்தாங்கல்ல. ஏது அந்த பஞ்சத்துல அடிபட்டவ மாதிரி கொஞ்சோண்டு உப்பு தந்தாங்களா அதுவா? அந்த உப்பாது தந்தாங்களே, அதனால நீ இத போய் கொடுத்துட்டு வா. சரி தாங்க, கொடுத்துட்டு வரேன். இல்லனா மட்டும் விடவா போறீங்க? இது மட்டும் கொடுத்துட்டு வா மக்களே. சரி. எப்பா முடியல. இந்த வெயில கரிஞ்சு கருவாடாயிரும் போலயே. இத போய் பெரியம்மா வீட்ல கொடுத்துட்டு வந்துரு. இது எதுக்கு பெரியம்மா வீட்டுக்கு கொடுக்க சொன்னாங்க? ஒருவேளை சாம்பார் ரொம்ப டேஸ்டா வந்துட்டோ? பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. சரி சீக்கிரம் கொண்டு போவோம். இது யாருக்கு? உங்க சித்தப்பாவுக்கு போய் கொடுத்துட்டு வா. அவருக்கு வேறயா? அட பாவிகளா, நடந்து நடந்து ஸ்கூலுக்கே வந்துட்டேன். ஸ்கூல் லீவ் அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்த முத ஆளு நானா தான் இருப்பேன். நாரது இதையா வீடு வீடா போய் கொடுத்துட்டு இருக்கேன். சரி ஸ்கூல்ல இருந்து யார் பாக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பிடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு இங்க எங்கேயாச்சும் இருந்துட்டு போவோம். வீட்டுக்கு போனா சாம்பாரை தூக்கிட்டு வேற வீட்டுக்கு அனுப்பிட்டுருவாங்க. இதுக்குதான் ஊருக்குள்ள சொந்தக்காரவே இருக்க கூடாதுங்கிறது. சாம்பாரை சட்டி நிறைய செஞ்சு வச்சுட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் லீவு நாசமா போச்சு. சரி நல்லா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவோம். லீவ் நாள்ல தூக்கம் தான் முக்கியம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு தூக்கம் போட்டுற வேண்டியதுதான். சரி மக்களே, மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அவளை இன்னும் காணலையே. சரி அவ வரட்டும், நம்ம அவளுக்கு சாப்பாட மேஜில எடுத்து வச்சுட்டு போவோம். காலையில இருந்து வேலை செஞ்சு செஞ்சு ஒரே டயர்டா இருக்கு. ஒரு தூக்கம் போட்டாதான் சரியாகும். சரி எடுத்து கொண்டு வைப்போம்.
இதுல வச்சுட்டு போவோம், அவ வந்து சாப்பிடுவா. எம்மா நான் வந்துட்டேன். எப்பா என்ன வெயிலு. இந்த வெயில்ல என்ன 2 வாட்டி போயிட்டு வந்தா அவ்வளவுதான். மூஞ்சி எது முடி எதுன்னு கண்டுபிடிக்கவே கஷ்டமாயிரும். அடுத்த வாட்டி கொடை எடுத்துட்டு போணும்பா. அட யாரு இது? குடுத்து வச்ச வாழ்க்கை. நம்மலாம் ஸ்கூல்ல இந்த நேரத்துக்கு. ஆனா இந்த நேரத்துக்கு ஸ்கூல்ல நம்மள கணக்கு வாத்தியார தாலாட்டு பாடி தூங்க வச்சிட்டு இருப்பாரு. ஆனா இவங்கள தூங்குறதுக்கு எழுப்ப ஆள் இல்ல. எலும்புனா தூங்க வைக்கிறதுக்கு ஆள் தேவையில்ல. நல்லா சுகமா தூங்கிட்டு இருக்காங்க. சரி நம்மள சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூக்கம் போடுவோம். அட என்ன இது? இதே போஸ்ல அங்க படுத்திருந்தாங்க. சாப்பிட்டுட்டு வரதுக்கு இங்க இருக்காங்க. இப்போ நான் எங்க போய் படுக்கிறது? எழுப்பனா திட்டுவாங்களோ? அது வேற பயமா இருக்கே. எதுக்கு எழுப்பி பாப்போம். எம்மா எம்மா என்ன எழும்ப மாட்டேங்கிறாங்க? எம்மா எம்மா எவாட்டி அது? ஐயோ எம்மா நானா? மக்களே நீயா? அதுக்கு ஏம்டி பயமுடுத்துற மாதிரி எழுப்புறா? எம்மான்னு கூப்பிட வேண்டியதானே? எத்தனை வாட்டி கூப்பிடுறது? கூப்பிட்டிய மக்களே, நான் நல்லா தூங்கிட்டேன். வேலை செஞ்சு செஞ்சு ஒரே உடம்பு வலி மக்களே. ஓஹோ மக்களே கொஞ்சம் கால் பிடிச்சு விடுவியா? நடந்து நடந்து கால்லாம் ஒரே வலி. ஒவ்வொரு வீடு வீடா தெரு தெருவா போய் சாம்பார் கொடுத்துட்டு வந்தது நானு. சரி எங்க பிடிக்கணும்? அதுவா மக்களே, இதோ இந்த கால் தான். என்ன வலிக்குது, தூக்க கூட முடியல. இந்த வலி அப்படியே கீழே வரைக்கும் வலிக்குது. நடந்தா சுள்ளு சுள்ளுன்னு குத்துது. சரி ரொம்ப பேசாதீங்க. அதே இடம் தான் மக்களே. இல்ல மக்களே, அந்த இடம் இல்ல, கொஞ்சம் மேலவா. இன்னும் கொஞ்சம் மேல. ஐயோ ரொம்ப மேல வந்துட்டா மக்களே. கொஞ்சம் கீழே போ. இன்னும் கொஞ்சம். ஐயோ ரொம்ப கீழே போயிட்ட மக்களே. லைட்டா மேலவா. நம்ம தெரியாம வந்துட்டோமோ? மக்களே அந்த இடம் தான். கைய அசைக்கவே இல்ல. அதே இடம் தான். அங்கதான் அங்கதான் மக்களே. இப்போ கொஞ்சம் கரண்டையில பிடி. கரண்டையா? அது எந்த இடம்? கீழே போ. இதுவா? இல்ல இல்ல மக்களே, கொஞ்சம் என்ன கொஞ்சம் கீழே போ. இங்கயா? அங்க இல்ல மக்களே. ஐயா பள்ளிக்கூடத்துல உனக்கு என்னத்தை சொல்லி கொடுத்தாவ? கரண்டை எங்க இருக்குன்னு கூட தெரியல. ஸ்கூல்ல என்ன எப்படி கால் பிடிக்கணும்னு சொல்லி தந்துட்டே. ஆமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. கொஞ்சம் மேல வா. இதுவா? அதேதான் அதேதான். நல்ல பிடி. எப்பா என்ன சுகமா இருக்கு. என்ன நம்ம லீவனுக்கு பாலா போயிட்டு. மக்களே இந்த கால் கொஞ்சம் நல்லாயிட்டு. இனி இந்த கால். எப்பப்பா இப்பதான் வலி கொஞ்சம் போயிருக்கு. காலையில இருந்து வேலை செஞ்ச உடம்பு இப்பதான் லைட்டா ரெஸ்ட் எடுக்கு. உனக்கு என்னட்டு இன்னைக்கு லீவுன்னு வீட்டுல இருந்தா ஜாலி தானே? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாமா? யாம்டி என்ன பார்த்தா உங்களுக்கு ஜாலியாவா தெரியுது? உனக்கு தானே லீவுனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஃபுல்லா வீட்ல தானே இருந்திருக்கா? இனி இருக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன். என்னது? ஒண்ணும் இல்லமோ. சரி மக்களே, இனி பிடிச்சது போதும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரவீன் வந்துருவான். ஏதாச்சும் செஞ்சு வைக்கணும். அம்மா நான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேன். மக்களே மேல் கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. அம்மா உனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருக்கேன். அம்மா என்ன ஸ்நாக்ஸ்? பிரெட் வச்சு பண்ணிருக்கேன். ஐ சூப்பர். நான் சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அப்படி தீப்தியும் கூட்டிட்டு வா. அவளை எங்க? கஷ்டப்பட்டு ஆசையா டீச்சர் கிட்ட இருந்து இன்னைக்கு லீவ் வாங்கினேன். ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த லீவே இல்ல. காலையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கு நாயா அலைஞ்சதுதான் மிச்சம். ஸ்கூலுக்கு போனாவது 4-5 பேர்ட்ட சிரிச்சு பேசிட்டு வந்திருக்கலாம். இனிமே கவர்மெண்ட் லீவா இருந்தா கூட வீட்ல இருக்க கூடாதுப்பா. தீப்தி எங்க இருக்க? ஐயோ இவனா? அதுக்குள்ள வந்துட்டானா? நம்ம இந்த மூலையில உட்கார்ந்திருக்கத பார்த்தா இந்த நாள் ரொம்ப கேவலமா போயிட்டுன்னு கண்டுபிடிச்சிருவான். சரி நம்ம இன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா இருந்த மாதிரியே நடிப்போம். வந்துட்டான் 1 2 3 4 5. என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க? ஏடா இது எக்ஸசைஸ் இல்ல டான்ஸ். டான்ஸையா இந்த லட்சணத்துல ஆடுன? நான் சந்தோஷமா டான்ஸ் ஆடுறதுல உனக்கு பொறாமடா. சரி சரி, அம்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட கூப்பிடுறாங்க வா. நான் டான்ஸ் ஆடிட்டு தான் வருவேன். ஏன்னு சொல்லு. ஏன்னா நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா இப்படி தான் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு பாடிக்கிட்டே இருந்தேன். அப்படியா? ஆமா ஆமா ரொம்ப ஜாலியா இருந்தேன். பிறந்ததுல இருந்து நான் இன்னைக்கு மாதிரி ஜாலியா எந்த நாளுமே இருந்தது இல்ல தெரியுமா? அவ்வளவு ஜாலியா இருந்து. அப்படியா? அப்படி என்னெல்லாம் பண்ண? என்னத்த சொல்றது? 1 சொல்லவா 2 சொல்லவா 3 சொல்லவா? எல்லா நேரமும் ஜாலியா தான்டா இருந்தேன். பிரவீன் தீப்தி 2 பேரும் வாங்க. அம்மா கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா. சரி சரி நீ போ, நான் வரேன். நம்பி இருப்பான்னு நினைக்கிறேன். மக்களே நான் ஒரு வழியா இந்த நாளை கடத்திட்டேன். நீங்களும் இந்த மாதிரி லீவ் எடுத்துட்டு ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு கடைசில ஏன்டா லீவ் எடுத்தோன்னு தோணிருக்கா? அப்படினா கமெண்ட்ல சொல்லுங்க.
அப்புறம் லீவ்